கந்தசஷ்டி கவசம். கந்தசஷ்டி கவசம் எனும் இந்த உயர் வகை தமிழ் வேதத்தை படிப்போருக்கும் பாடுவோருக்கும் கேட்போருக்கும் சிந்திப்போருக்கும் துன்பத்தை எந்நாளும் அடைவதே இல்லை. இது முருகப்பெருமானின் மீது ஆணை என்கின்றார் பாலதேவராய சுவாமிகள். ஒருமுறை பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சென்ற தேவராய சுவாமிகள் மலையை சுற்றி உடல் நோயால் மனநோயால் வருந்துவோர், வறுமையால் வாட்டமுற்றோர், பிச்சைக்காரர் என பலரும் அழுவதைக் கண்டு மனம் வருந்தினார். முருகா, நீ இருக்கும் இடத்தில் இத்தனை துன்பங்கள் இருக்கலாமா? இது உனக்கு அழகா? என் இறைவனே, இவர்களின் துயர்களை உடனே ஓடி வந்து மாற்றி என வேண்டினார். அன்று இரவு பழனி ஆண்டவர் கோயிலில் மண்டபத்தில் உறங்கினார். அவர் கனவில் பழனி ஆண்டவர் பிரசன்னமானார். உன் எண்ணம் ஈடேற உலகில் உள்ளோர் அனைவரும் ஓதி இன்பமுற்று வாழ ஒரு மந்திரத்தை செந்தமிழில் பாடு என்று ஆசி கூறி பழனி ஆண்டவர் மறைந்தார். உடனே பரவசத்துடன் எழுந்தார் தேவராயர். மடை திறந்த வெள்ளமாய் கந்தசஷ்டி கவசம் பிறந்தது. 238 அடிகளை கொண்ட இந்த கந்தசஷ்டி கவசம் பாடுவோருக்கு கவசமாக இருந்து எல்லா தொல்லைகளில் இருந்தும் காக்கும் என்பதை இப்பாடலின் பொருள். இந்த கவசத்தை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 முறை ஓதி ஜபம் செய்து திருநீர் அணிய எல்லா பிணியும் நீங்கும், கிரகங்கள் மகிழ்ந்து நன்மை செய்யும் என்றும் இன்பமுடன் வாழ்வார் என்று அறுதியிட்டு சொல்கிறார் தேவராய சுவாமிகள். உடல், உள்ளம், உயிர் அனைத்துக்கும் இந்த பாடலே கவசமாக உள்ளது. கந்தசஷ்டி கவசத்தை நாளும் சிந்திப்பவர்களுக்கு துன்பமே இல்லை என்பதுவே பலரின் அனுபவ கூற்று. முருகா சரணம். சரணம் சரணம் சரவணபவ ஓம். சரணம் சரணம் சண்முகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.